ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஏ மேக்ஸ். இன்னைக்கு கணக்கு 6ஆம் வகுப்பு முதல் பருவம் இயற்கணிதத்தில் பயிற்சி 2.2 பார்க்கலாம். சரிங்களா? பேஜ் நம்பர் 51 இருக்கு. முதல் கேள்வி பாருங்க. கோடிட்ட இடங்களை நிரப்புக. எஃப்பிலிருந்து 5ஐ குறைத்தல் என்பதற்கான இயற்கணித கூற்று. இயற்கணித கூற்றுனா எப்படி எழுதுவீங்க நீங்க? இங்க என்ன இருக்கு? முதல்ல எஃப் இருக்கா? அப்போ எஃப்னு போட்டுக்கிட்டாச்சு. ஓகேவா? அடுத்தது எஃப்பிலிருந்து 5ஐ குறைத்தல்னா என்ன நம்ம போடுவோம்? மைனஸ் போடுவோம். சரிங்களா? அதே அதிகரிக்கிறதுனா நம்ம கூட்டல் போடுவோம். ஆனா இங்க நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? குறைத்தல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மைனஸ் போட்டு அடுத்தது என்ன இருக்கு? எஃப்பிலிருந்து 5ஐ தானே குறைத்தல்னு கேட்டிருக்காங்க. அப்போ இங்க என்ன போடுவீங்க? 5ன்னு போடணும். அவ்வளோதான். புரியுதுங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? எஸ்ஐ 5ஆல் வகுத்தல் என்பதற்கான இயற்கணித கூற்று. இங்கே பாருங்க, எஸ்ஐ 5ஆல் வகுத்தல். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? வகுத்தல். அப்போ என்ன பண்ணுவீங்க? வகுத்தல் குறி போடுவீங்க. முதல்ல என்ன பண்ணணும்? எஸ் வகுத்தல் 5. அவ்வளோதான். புரியுதுங்களா? அடுத்தது 2m மைனஸ் 10 என்பதற்கான வாய்மொழி கூற்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி எழுதுவீங்க? எம்மோடைய மடங்கு தான் இது நமக்கு 2. அப்போ எம்மின் இருமடங்கில் இங்கே என்ன குறி இருக்கு? மைனஸ்னா என்னது? குறைக்கணும் தானே? அப்போ எம்மின் இருமடங்கில் 10ஐ குறைக்க. அவ்வளோதான். எழுதிடலாமா? பாருங்க, எம்மின் இருமடங்கில் இங்கே இருனா நமக்கு இங்கே என்ன இருக்குது? நம்பர் இருக்குது. ஸோ அதனால் இருமடங்கில் 10ஐ குறைக்க நமக்கு மைனஸ் குறி இருக்குது. அவ்வளோதான். சரிங்களா? அடுத்த கணக்கு பாருங்க. தற்போது ஏயின் வயது என் எனில் 7 ஆண்டுகளுக்கு முன்பு ஏயின் வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. டேஷ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே என்ன கொஸ்டின் நல்லா பார்க்கணும். என்னுடைய வயசு என்னவா? 7. அதாவது 7 ஆண்டுகளுக்கு முன்பு என்னோட வயசு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? முன்புன்னா நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். அப்போ n மைனஸ் 7. 7 ஆண்டுகளுக்கு முன்பு என்னோட வயது என்ன அப்படிங்கிறத நம்ம எழுதணும். அதை தான் எழுதியிருக்கோம். சரிங்களா? அடுத்தது p மைனஸ் 5 ஆனது 12 எனில் p இன் மதிப்பு டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கணக்கை நான் உங்களுக்கு போட்டு காட்டிட்டான் பாருங்க. 5வது கணக்கு p மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 12. அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? பியோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இதை பார்த்துடலாமா? அப்போ p மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 12. நமக்கு p தானே கேட்டிருக்காங்க. அதனால் p இங்கே வச்சுக்கணும். 12 இங்கே இருக்கும். இந்த மைனஸ் 5 நமக்கு இங்கே என்னவாகும்? இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் ஆகும். அப்போ p இஸ் ஈக்குவல் டு 12 5 கூட்டினீங்கன்னா எவ்வளோ நமக்கு? 17. அப்போ பியோட மதிப்பு என்ன நமக்கு? 17. அப்போ 17ன்னு எழுதிடலாமா? சரி. அடுத்தது சரியா தவறா என கூறுக. சியின் 3 மடங்கை விட 10 அதிகம் எனும் கூற்று 3c + 13 குறிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இவங்க இங்கே கொடுத்துருக்குற இந்த 3c + 13 சரியா தவறா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம போட்டு பார்த்துடலாமா? இப்போ சியின் 3 மடங்கை விட 10 அதிகம். அப்போது என்ன பண்ணணும் நம்ம? ரெண்டாவது கொஸ்டின், சியின் 3 மடங்கு விடனா அப்போ 3c தானே ப்ளஸ் 10. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? 3c + 10ன்னு வந்திருக்கு. ஆனால் இங்கே கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? 3c + 13ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு இது என்ன வரும்? தவறு. சரிங்களா? ஏன்னா 3c + 10ன்னு வந்திருந்தால் தான் நமக்கு சரி. அடுத்தது 10 அரிசி பைகளின் விலை t எனில் ஒரு அரிசி பையின் விலை t/10 ஆகும். ஸோ இந்த மாதிரி t/10 நமக்கு சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சரிங்களா? இதை நான் உங்களுக்கு போட்டு காட்டிட்டா இப்போ பாருங்கள். நான் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் மாதிரி எழுதியிருக்கேன். 10 அரிசி பைகளின் விலை என்னன்னு கொடுத்துருக்காங்க? டீன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு ஒரு அரிசி பைகளுடைய விலை என்ன? அப்போ நம்ம என்னென்னு எழுதுவோம்? t/10 தானே எழுதுவோம். அப்போ நமக்கு ஆன்சர் என்னவா வரும்? t/10 தான் ஆன்சர் வரும். ஸோ நமக்கு கொஸ்டின் அதே மாதிரி கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இது நமக்கு என்ன? சரி. அவ்வளோதான். சரிங்களா? அடுத்தது எக்ஸை 3ஆல் வகுத்தல் 3ஐ எக்ஸால் வகுத்தல் எனும் இரு கூற்றுகளும் சமமானவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸை 3ஆல் வகுக்கணுமா, 3 எக்ஸால் வகுக்கணுமா? ஸோ இந்த 2 கூற்றுமே சரியான்னு கேட்டிருக்காங்க. இதை நான் உங்களுக்கு போட்டு காட்டிட்டா தேர்ட் சம்மு பாருங்கள். எக்ஸை என்ன பண்ணியிருக்கணுமா? 3ஆல் வகுத்துருக்கணுமா? அதே மாதிரி 3 எக்ஸால் வகுத்துருக்கணுமா? ஸோ இந்த 2 கூற்றும் நமக்கு சரியாக வந்திருக்கா? சரி சமானமாக வந்திருக்கா? இல்லை. அப்போ இது நமக்கு என்ன ஆன்சர் வரும்? தவறு அப்படின்ட்டு வரும். சரிங்களா? அவ்வளோதான். அடுத்தது
q மற்றும் 20இன் பெருக்கற்பலன் 20q. ஸோ பெருக்கற்பலன் கொடுத்துட்டாங்க. அப்போ என்னவா நமக்கு இது நமக்கு பெருக்கல் போடாமல் ரெண்டுத்தையுமே சேர்த்து எழுதிட்டாலே என்ன நமக்கு அது சரி. அப்போ 20q இவங்க கொடுத்துருக்கிறது என்ன நமக்கு சரி. பெருக்கல் வந்து நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை, சேர்த்தே எழுதிடலாம். அடுத்தது y-இன் 7 மடங்கிலிருந்து 7ஐ குறைத்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், y-இன் 7 மடங்கிலிருந்து 7ஐ குறைத்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி எழுதுவோம் முதல்ல பார்த்துடலாமா? அதை 5வது கணக்கு y-இன் 7 மடங்கிலிருந்துன்னா அப்போ நம்ம வந்து 7y மைனஸ் 7 இப்படி தானே எழுதுவோம். முதல்ல வந்து நம்பர் வரணும், அதுக்கப்புறம் தானே மாறி ஆல்ஃபபெட்டில் வரும், அதுக்கப்புறம் மைனஸ் 7ன்னு கொடுக்கணும். ஏன்னா குறைத்தல் கேட்டிருக்கிறதுனால 7 மைனஸ் அப்படின்ட்டு கொடுக்கணும். ஆனால் இவங்க கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க, y-இன் 7 மடங்கிலிருந்து அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ முதல்ல இது தானே வரும், அதுக்கப்புறம் தானே இது வரும். ஸோ அதனால் இது வந்து நமக்கு என்ன தவறு. சரிங்களா? அவ்வளோதான். 7y மைனஸ் 7 இந்த மாதிரி தான் நமக்கு இவங்க கொஸ்டின் கேட்கணும். அடுத்தது பின்வரும் வாய்மொழி கூற்றுகளை இயற்கணித கூற்றுகளாக மாற்றுக. அதாவது வந்து இவங்க எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா வாய்மொழி கூற்றுகளாக கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணுமா, இயற்கணித கூற்றாக எழுதணுமா. எப்படி எழுதுவீங்க, ப்ளஸ் போட்டு மைனஸ் போட்டு இன்ட்டு போட்டு எழுதுவீங்க. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா, 100உடன் டீயை கூட்டுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி எழுதுவீங்க, டி ப்ளஸ் கூட்டுக்க தானே, அப்போ ப்ளஸ் போட்டுட்டு 100 கொடுத்துருக்காங்களா, அப்போது இதுதான் ஆன்சர். சரிங்களா? அப்போ டி ப்ளஸ் 100 அவ்வளோதான். ஓகேவா? அடுத்தது க்யூவின் 4 மடங்கு. அப்போ இது நமக்கு என்ன மடங்கில் வரும்போது நமக்கு அது பெருக்கல். அப்போ 4q அப்படின்ட்டு எழுதணும். சரிங்களா? அடுத்தது 8லிருந்து y-ஐ குறைக்க. குறைக்க அப்படின்னா என்ன, கழித்தல். அப்போ எப்படி எழுதுவீங்க, 8 மைனஸ் y. 8லிருந்து தானே நம்ம y-ஐ குறைக்க சொல்லியிருக்காங்க, அதனால் மைனஸ். அடுத்தது x-இன் 2 மடங்குடன் 56ஐ கூட்டுக. அப்போ இது எப்படி எழுதுவீங்க, x-இன் 2 மடங்கு. அப்போ என்ன பண்ணணும், 2x ப்ளஸ் கூட்டுக்குன்றதுனால கூட்டுக்க போட்டிருக்கோம் ப்ளஸ் குறி. அடுத்தது 56 இதை போட்டாச்சா, அவ்வளோதான். இப்படி தான் எழுதணும். அடுத்தது y-இன் 9 மடங்கிலிருந்து 4ஐ குறைக்க. அப்போ இது எப்படி எழுதுவீங்க, 9y-யோட நம்ம என்ன பண்ணணுமா, 4 வந்து குறைக்கணும். குறைக்கணும்னா நமக்கு மைனஸ் குறி வரும். அப்போ 9y மைனஸ் 4 அவ்வளோதான். ஸோ இந்த லெட்டர்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க, குறைக்க, கூட்டுக, குறைக்க, மடங்கு, கூட்டுக. ஸோ இதெல்லாம் வச்சு நீங்கள் ப்ளஸ்ஸா மைனஸாங்கிறத கண்டுபிடிச்சி எழுதிக்கலாம். அவ்வளோதான். ஓகேயா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? பாருங்கள், முதல் கணக்கு வந்து எக்ஸ் வகுத்தல் 3. அதாவது வந்து இங்கே வந்து நமக்கு வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, இயற்கணித கூற்றுகளாக கொடுத்துருக்காங்க. இதை வந்து விரிவுபடுத்தி எழுதணும். இப்போ இங்கே என்ன குறி இருக்குது பாருங்கள், வகுத்தல் குறி தானே இருக்குது. அப்போ இதை நீங்கள் எப்படி விரிவாக எழுதுவீங்க, வாய்மொழி கூற்றா, எக்ஸை 3ஆல் வகுக்க. ஏன்னா வகுத்தல் இருக்குல்ல, அதனால் எக்ஸை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 3ஆல் வகுத்துருக்கோம் அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஸ்டேட்மெண்ட் மாதிரி எழுதணும். சரிங்களா? அடுத்த கணக்கு பாருங்கள், 5n மைனஸ் 12. அதாவது வந்து என்னோட மடங்கு எவ்வளோ, 5. அடுத்த குறி என்ன இருக்குது, மைனஸ். மைனஸ்னால் என்ன பண்ணுவீங்க, குறைவு தானே போடுவீங்க. அப்போ எப்படி எழுதுவீங்க, n-இன் 5 மடங்கில் 12 குறைவு. அவ்வளோதான். புரியுதுங்களா? சிம்பிள்ஸ் பார்த்துட்டு குறியீடுகளை பார்த்துட்டு நம்ம எழுதணும். அடுத்தது 11 ப்ளஸ் 10x. அதாவது வந்து எக்ஸோடைய மடங்கு என்ன, 10. என்ன குறி வந்திருக்கு, கூட்டல் குறி வந்திருக்கு. அப்போ எக்ஸின் 10 மடங்குடன் 11ஐ கூட்டுக. அவ்வளோதான். சரிங்களா? அடுத்த கணக்கு பாருங்கள், 70s. இங்கே வந்து எந்த குறியுமே இல்லை. அப்போ இது நமக்கு என்ன, பெருக்கல் குறின்னு தான் எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போது 70 மற்றும் எஸ்ஸின் பெருக்கல் அப்படின்ட்டு எழுதணும். 70 வந்து நம்ம எஸ்ஸால் பெருக்கணும் அப்படின்ட்டு எழுதணும். சரிங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? பாருங்கள், ஆசிரியர் 2 மாணவர்களிடம் ஒரு எண்ணை விட 8 அதிகம் என்ற வாய்மொழி கூற்றை இயற்கணித கூற்றாக எழுதுமாறு கூறுகிறார். வெற்றி வந்து 8 + x எனவும் மாறன் 8x எனவும் எழுதினர். யாருடைய விடை சரியானது? அதாவது வந்து ஆசிரியர் வந்து 2 மாணவர்கள்கிட்ட வந்து ஒரு எண்ணை விட 8 அதிகம் என்ற வாய்மொழி கூற்றை வந்து எப்படி எழுத சொல்லியிருக்காங்களா, இயற்கணித கூற்றா எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்களாம். வெற்றி வந்து 8 + xன்னு எழுதியிருக்காரு, மாறன் வந்து 8xன்னு எழுதியிருக்காரு. ஸோ இவங்க 2 பேரில் யார் கரெக்டாக எழுதியிருக்காங்க பாருங்கள்.
ஓர் எண்ணை விட 8 அதிகம். அதிகம்னா நமக்கு என்ன வரணும்? கூட்டல் குறி வரணும். அப்போ நமக்கு யார் எழுதுனது கரெக்டு? வெற்றி எழுதுனது தான் கரெக்டு. ஸோ இந்த கூற்றை நல்லா படித்து பார்த்துட்டு நம்ம யார் எழுதியிருக்கிறது கரெக்டுன்னு நம்ம பார்க்கணும். அப்போது அதிகம்னு வந்துருச்சு இல்லையா? அப்போ நமக்கு என்ன வரணும்? ப்ளஸ் குறி வரணும். அப்போது வெற்றி தான் என்னது? கரெக்டான ஆன்சர். சரியா? வெற்றி 8 + x. அவ்வளோதான். ஓகேவா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? அடுத்த கணக்கு பாருங்க. பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க. முதல் கேள்வி, எண்ணின் மதிப்பு 3 எனில் n + 10 மதிப்பு என்ன? இந்த கணக்கை நான் போட்டு காட்டிட்டேன் உங்களுக்கு. பாருங்க, முதல்ல 6வது கணக்குல முதல் கணக்கு என்ன சொல்லியிருக்காங்க? என்னுடைய மதிப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3ன்னு கொடுத்துருக்காங்களா? அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? கொஸ்டின் n + 10 அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போது நமக்கு இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னுடைய மதிப்பு எவ்வளோ நமக்கு? 3. அடுத்தது என்ன இருக்குது? 10 இருக்குது. அப்போ 3யும் 10யும் நம்ம கூட்டினா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 13. அவ்வளோதான். சரிங்களா? இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரிங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? g ஆனது 300 எனில் g - 1 மற்றும் g + 1 மதிப்பு யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இங்கே ஜிக்கு வந்து என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? மதிப்பு 300ன்னு கொடுத்துருக்காங்க. எதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? g - 1யும் g + 1யும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஜியோட மதிப்பு இதில் பிரதியிட்டு நம்ம இதை கண்டுபிடிச்சிடலாமா? இது பாருங்கள், செகண்ட் கொஸ்டின். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க? g - 1 வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு ஜியோட மதிப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 300ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஜியை வந்து இதில் வந்து நம்ம மதிப்பிட்டுடலாமா? அப்போ 300 - 1. 300லேருந்து 1 நம்ம என்ன பண்ணணும்? கழிக்கணும். அப்போ கழித்தோம் அப்படின்னா 0லேருந்து நமக்கு என்னவாகாது? 1 போகாது. அப்போ பக்கத்தில் கடன் வாங்குவோம். பக்கத்துலேயும் 0 இருக்குது. அப்போ திரும்பியும் பக்கத்தில் கடன் வாங்குவோம். இங்கே 3லேருந்து நம்ம 1 கடன் வாங்கினா இங்கே என்னவாகும்? நமக்கு 2ன்னு ஆகும். இப்போ இங்கே 10 ஆகுமா? நம்ம இங்கேயும் திருப்பி கடன் வாங்குவோம். அப்போ இங்கே என்ன ஆகிடும்? 9 ஆகிடும். அப்போ இங்கே 10. 10லேருந்து 1 போச்சுன்னா 9. இந்த 9 அப்படியே இருக்கணும். இந்த 2. அப்போது நம்மளுடைய ஆன்சர் என்ன? 299 g - 1க்கு. சரிங்களா? அடுத்தது என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? g + 1 அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஜிக்கு என்ன மதிப்பு கொடுத்துருந்தாங்க? 300ன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம வந்து ஜியில் அதை போட்டுடலாமா? அப்போ 300 + 1. 300யும் 1யும் நம்ம என்ன பண்ணிக்கணும்? இப்போ கூட்டிக்கணும். 0 1 1 0 3. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன? 301. அவ்வளோதான். புரியுதுங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? 2s - 6 ஆனது 30 எனில் s-இன் மதிப்பு யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கணக்கு நான் உங்களுக்கு போட்டு காட்டிட்டா. இப்போது 3வது கணக்கு பாருங்கள். பாருங்கள், நான் இங்கே இந்த கேள்வி எழுதியிருக்கேன். 2s - 6 = 30 அப்படின்ட்டு எழுதியிருக்கேன். சரிங்களா? நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? எஸ்ஸோட மதிப்பு தானே கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த 2s இங்கே வச்சுட்டு 30 இங்கே இறக்கிட்டு இந்த -6 வந்து நமக்கு இந்த பக்கம் = அப்புறமா வர இடத்துல நமக்கு என்னவாகும்? +6 ஆகும். -6 இந்த பக்கம் கொண்டு வரும்போது நமக்கு +6 ஆகும். சரிங்களா? அப்போ 2s = 30யும் 6யும் கூட்டினோம்னா நமக்கு எவ்வளோ? 36. இப்போ நமக்கு எஸ்ஸோட மதிப்பு கேட்டிருக்கிறதுனால 36. இந்த 2 வந்து நமக்கு என்னவாகும்? இங்கே வகுத்தலில் வரும். அப்போ அடித்து போட்டிங்கன்னா 18 2 நமக்கு எவ்வளோ? 36. சரிங்களா? அப்போ 18. அப்போ எஸ்ஸோட மதிப்பு நமக்கு எவ்வளோ? 18. சரிங்களா? நான் இது உங்களுக்கு வகுத்து காட்டிட்டாங்க. 36 2 2 2. 3லேருந்து 2 போச்சுன்னா எவ்வளோ? நமக்கு 1. மீதி என்ன இருக்குது? 6 இருக்குது. 8 2 எவ்வளோ? நமக்கு 16. அப்போது நமக்கு என்ன வேல்யூ வந்திருக்கு? 18ன்னு வந்திருக்கு. ஸோ அப்போ s = நமக்கு என்ன? 18. அவ்வளோதான். புரியுதுங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? அடுத்த கணக்கு பாருங்கள். பின்வரும் அட்டவணையை நிரப்புக. மேலும் k - 3ன் மதிப்பு 5 எனில் k-இன் மதிப்பை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இங்கே வந்து அட்டவணை கொடுத்துருக்காங்க. k-யோட மதிப்பு பாருங்கள் 3 6 9 12 15 18ன்னு கொடுத்துருக்காங்க. k/3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த சம் போட்டுடலாமா? பாருங்கள், முதல்ல பாருங்கள், k/3ன்னு கொடுத்துருக்காங்களா? கேக்கு நமக்கு என்ன மதிப்பு இருக்குது? 3ன்னு இருக்கா? அப்போ 3 போட்டுக்கிறோமா? அப்போ வகுத்தல் என்ன இருக்குது? நமக்கு 3ன்னு இருக்குது. அப்போ அடி கொடுத்தோம் அப்படின்னா 3 3 போயிடுச்சுன்னா நமக்கு என்ன? 1. ஸோ இந்த ஃபஸ்ட்டு அட்டவணையில் 1 எப்படி வந்ததுன்னு புரிஞ்சுதுங்களா?
மேலே 3 போட்டாச்சு. அடுத்தது வகுத்தல்ல கீழே இருக்கிற இந்த 3 இங்கே கொண்டு வந்து அடித்து போட்டோம்னா எவ்வளோ 1. அடுத்தது பாருங்கள் 6 இருக்கா, 6 இங்கே எடுத்துக்கிறோமா. வகுத்தல் நமக்கு கீழே என்ன இருக்குது, இங்கே கேயோட மதிப்பு எல்லாமே நம்ம மேலே இருக்கிற நம்பர் போடணும். வகுத்தலில் நமக்கு என்ன இருக்குது 3ன்னு இருக்கா. அப்போ இதை போட்டோமா. அப்போ 1 3 3 2 3 6 அப்போ 2 வந்துருச்சா. இப்போ அடுத்தது 9 இருக்கா, 9 போட்டுக்கிட்டோமா. அடுத்தது வகுத்தல் என்ன போடணும், இங்கே 3 இருக்குது 3 போடுவோம். அப்போது 3 3 என்னது நமக்கு 9. அப்போ 3 வரும். அடுத்தது பாருங்கள் 12 இருக்கா. ஸோ 12 போட்டாச்சு. வகுத்தலுக்கு கீழே என்ன இருக்குது நமக்கு 3 இருக்குது. அப்போது 1 3 3 4 3 என்னது 12. அடுத்தது என்ன இருக்குது 15 இருக்குது. 15க்கு வகுத்தல் கீழே என்ன இருக்குது 3ன்னு இருக்குது. அப்போ என்ன ஆன்சர் 3 15. அப்போது 5. அடுத்தது பாருங்கள் 18 இருக்கா. வகுத்தல் என்ன இருக்குது 3ன்னு இருக்குது. அப்போ 3 போட்டோம்னா நமக்கு என்ன 6 3 18. அப்போ 6 தான் என்னது நமக்கு இந்த பாக்ஸோட விடை. ஓகேவா. 1 2 3 4 5 6. கேயோட மதிப்பை மேலே போட்டு வகுத்தலில் இங்கே 3 வந்து இறக்கிக்கணும். அவ்வளோதான். புரியுதுங்களா. அடுத்த கணக்கு பார்க்கலாமா. புறவய வினாக்கள். y + 7 = 13 எனில் yயின் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த கணக்கு உங்களுக்கு போட்டு காட்டிட்டேன் நான். பாருங்கள் y + 7 = 13. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க y-உடைய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து y-ஐ இங்கே வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த 13 அப்படியே இருக்கும். இந்த +7 வந்து நமக்கு இந்த பக்கம் வரும்போது என்னவாகும் -7 ஆகும். அப்போ 13லேருந்து 7 போச்சுன்னா நமக்கு என்ன ஆன்சர் 6. அப்போ y = 6 தான் என்னது நமக்கு கரெக்டான ஆன்சர். அப்போ டிக் பண்ணிக்கலாமா. அவ்வளோதான். அடுத்தது எண்ணிலிருந்து 6ஐ கழிக்க 8 கிடைக்கிறது என்பதை குறிக்கும் கூற்று. அதாவது பாருங்கள் எண்ணிலிருந்து 6ஐ கழிக்க அப்போ என்ன குறி வரும் நமக்கு மைனஸ் குறி வரும். எண்ணிலிருந்து 6 அப்போ எண் கழித்தல் குறி வந்துருச்சு 6 8 கிடைக்கிறது. அப்போ = அப்புறம் என்ன நமக்கு 8. அதனால் தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். சரிங்களா. அடுத்தது 3c / 4 என்பது 18 எனில் cயின் மதிப்பு. ஸோ இந்த கணக்கு நான் உங்களுக்கு போட்டு காட்டுட்டா. இப்போ பாருங்க எத்தனை 10வது கணக்கில் 3c / 4 = நமக்கு என்ன 18. என்ன மதிப்பு கேட்டிருக்காங்க நமக்கு cயோட மதிப்பு கேட்டிருக்காங்க. இப்போ பண்ணலாமா. இப்போது சியோட மதிப்பு கேட்டிருக்கனால நம்ம சியை இங்கே வச்சுக்கலாம். சரிங்களா. 18 இங்கே இருக்கட்டும். இந்த 3 வந்து நமக்கு இங்கே என்னவாகும் வகுத்தலில் போகும். வகுத்தலில் வரும்போது நமக்கு 3 வந்து இங்கே கீழே வரும். 4 வந்து நமக்கு இங்கே மேலே போகும். புரியுதுங்களா. அப்படியே வந்து மாறிடும். 3 வந்து வகுத்தலில் போகிறப்போ கீழே போயிடும். இந்த 4 வந்து மேலே போயிடும். கீழே இருக்கிறது மேலே போயிடும், மேலே இருக்கிறது கீழே வந்துடும். அவ்வளோதான். சரிங்களா. இப்போ இதை நம்ம அடி கொடுக்கலாமா. 1 3 3 6 3 என்னது நமக்கு 18. அப்போ 6 4 மீதம் என்ன இருக்குது 6 × 4 மட்டும்தான் இருக்குது. அப்போ 6 4 நம்ம பெருக்கணும்னா என்ன 6 4 24. அப்போது நமக்கு சியோட மதிப்பு என்ன 24. ஸோ எங்கே இருக்குது பாருங்கள் ஈல இருக்குது. அப்போ c = 24. அவ்வளோதான். புரியுதுங்களா. ஓகே, நான் இந்த சம்ஸோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த சம்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட ஏஏ மேக்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.